ஆசீர்வாதம் உண்டாக்கும். அந்த மரம் வந்து பலனை கொடுக்கும், பூமி தன் பலனை கொடுக்கும். ஏனென்றால் கர்த்தர் கண்ணோக்கமா இருந்து உங்களை பெருக பண்ணுகிறவர், பழுக பண்ணுகிறவர். உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விளக்குவீர்கள். போன வருஷத்து தானியம் அதான் வந்து வச்சுட்டு அடுத்து புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும். பழசு வந்து சரி இதெல்லாம் வந்து காலி பண்ணிடுவோம்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எரித்து இருக்கிற அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். வந்து 20 காரியத்தை சொல்ற. நம்முடைய மொத்தத்துல பார்க்கிற பொழுது நம்முடைய எல்லா நல்வாழ்வை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் பெருக்கத்தை குறித்தும் அவர் வந்து கண்ணோக்கமா இருந்து உங்களை வந்து பழுகவும் பெருகம் பண்ணி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் அப்படின்னுதான் வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது. இதுதான் வந்து இந்த ஆசீர்வாத உடன்படிக்கையில சமாதான உடன்படிக்கையில இருக்கிறது. நீங்க சொல்றாங்க பலன் ஏன் வரல அப்படிங்கிறத யாரும் சிந்திக்கிறது இல்ல. விசுவாசிக்கலாம் அப்படியே வந்து சொல்றோம், அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஆதாம் ஏவாள் அவர்கள் விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதுனால அவர்கள் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. அதனால வந்து அதாவது வேர்வையினால அவன் வந்து ஆகாரம் புசிக்கும்படி அங்கே சாபம் வந்து விட்டது. பூமி பலனை கொடுக்கவில்லை. காயின் ஆபேல், காயின் வந்து ஆபேலை கொண்டுட்டான். அந்த ரத்தம் வந்து பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த இடத்துல அவர் சொல்றப்பதான் 4வது அதிகாரத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்றாங்க பூமி வந்து பலனை கொடுக்காது. ஆதாமியாருக்கு சொல்றப்ப வந்து முள்ளும் குறுக்கும் முளைக்குன்னு சொல்றாரு. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இவன் வந்து ஏதேன் தோட்டத்துல நல்ல மரங்களை உண்டாக்கி எவ்வளவு வந்து மரங்கள் வேணுமோ அதெல்லாம் உண்டாக்குன நல்லா வந்துச்சு. ஆனா அந்த தோட்டத்தை விட்டு வெளியேறின பின்பு அவன் எவ்வளவுக்கு வந்து பிரயாசப்பட்டு அவன் விதையை விதைத்தாலும் முள்ளும் கூட வளருகிறது, முள்ளும் குறுக்கும் அங்க முளைக்கிறது. அடுத்து வந்து இந்த காயின் ஆபேல் காரியத்துக்கு பின்பு 4வது அதிகாரத்துல 12வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு பூமி தன் பலனை கூடாது. ஏன்னா அங்க சாபம் வந்து விட்டது. ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் சிலுவையில இந்த பூமியில கடைசி சொல்ற ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்டது. பூமிக்குரிய சாபம் சரி, மனிதர்கள் இருந்த சாபம் சரி, எல்லாமே நீக்கப்பட்டு விட்டாயிற்று. ஆகையினால நம்முடைய நிலம், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் இதுல வந்து சாபம் கிடையாது. நான் கையில் செய்யற எல்லா வேலையுமே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி நம்ம வந்து சொல்ல வேண்டும். சங்கீதம் 67வது சங்கீதம் 6வது வசனம். பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லையெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அதாவது இயற்கை, பூமி, வேற எதா இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அதெல்லாம் கீழ்ப்படியக்கூடியதா இருக்கிறது. அப்போ உங்களுடைய ஆளுகைக்குள் இருக்கக்கூடிய அது நிலமா இருக்கட்டும், இல்ல வேற என்ன பொருளாக இருக்கட்டும், கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற பொழுது கண்டிப்பாக பூமி பலனை தரும். ஏன்னா கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம விதையை விதைக்கிறோம், அதற்கேற்ற மேனியை அவர் தான் உண்டாக்குகிறார். அதுல திரளான தானியங்கள் நமக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய காரியத்திலும் பவுல் சொல்றார், நான் நட்டேன் அப்போ நீர் பார்த்துனா தேவனும் விளைய செய்தார். அப்ப கர்த்தர் தான் வந்து நன்மையை நமக்கு கொடுக்கிறவர், விளைய செய்கிறவர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீர்வளம் பொருந்தி இருக்கிற இடத்துல கொண்டு போய் விதை விதைக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு என்ன நன்மை உண்டாக வேண்டுமோ கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதற்கு ஏற்றா போல நம்ம பேச வேண்டும், செயல்பட வேண்டும். விதைப்பு சமாதானமா இருக்கும்னுலாம் சொல்றாரு. இது வந்து சரீர பிரகாரமா வந்து விதைக்கிற பொழுது அதுல கொஞ்சம் பாடுகள் இருக்கு, கஷ்டம் இருக்கு.
அதை பாதுகாக்கணும். அது பலன் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். இயேசு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அந்த விதை உவமையை சொல்லுகிற பொழுது வழியெடுக்க விழுக்கிறப்ப ஆகாயத்து பறவைகள் எடுத்துட்டு போயிருது. கற்பாறை நிலத்தில் விழுந்தப்பட்ட விதையானது கொஞ்சம் வளருது, ஆனா வேறுபட முடியாததுனால அதுவும் கருகி போய் விடுகிறது. முள்ளுவெளி இடத்துல விதைக்கப்பட்ட விதையானது வளருது, முன்னும் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டுறது பலன்படாதபடிக்கு. நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. அப்ப அந்த நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல நாம் ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கிறதும் சரி, நம்ம சரீர பிரகாரம் நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும், இல்ல நிலத்துல நம்ம விதைக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும், அது 100க்கு 100 பலன் கொடுக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். எப்படின்னா, நன்மையும் உண்மையுமான இருதயத்துல ஏற்றுக்கொண்டு கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உணர்கிறவர்களாய் இருந்து பொறுமையோட பலன் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொறுமையாக இருந்து அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு பாரம்பரியமான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. ஆவிக்குரியவர்கள் நம்ம யாருக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நம்ம அடிமைப்படுத்துறவர் கிடையாது. அவர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்காரு. வாசற்படில கதவை கட்டுறாரு, நம்ம கதவை திறந்தாக்க அவர் உள்ள வர்றேங்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் அவர் கூட இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்கு நம்ம தான் கதவை திறக்க வேண்டும். நம்ம தான் அவரை அழைத்து நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஆனா என்ன பண்ணிடுறாங்க, இன்றைக்கு பாரம்பரியமாக இவர்களாக மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்றாங்க. இங்க சத்தியம் என்ன சொல்லியிருக்கோ அதற்கு எதிர்மறையா இவங்களா ஒரு தத்துவத்தை வைத்துக் கொள்கிறார்கள். இவருடைய சுய ஞானத்துல நான் இந்த மாதிரி இப்படி இருப்பேன், இந்த மாதிரி இப்படி நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் இப்படிதான் நான் செய்ய மாட்டேன், இவர்களாக தீர்மானித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்க புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நம்மை விடுதலை கண்டு அழைத்திருக்கிறார். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி அங்கே விடுதலை உண்டு. அப்ப ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாக இருந்தாலும் சரி, குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்குள்ள விடுதலை கொண்டு வர்ற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க வேண்டும் சொன்னால் அதற்கு நம்ம விடுதலையோட காரியங்களை செய்ய வேண்டும். மனுஷருக்கு பயந்துக்கிட்டு, இல்ல பிசாசு அடிச்சப்படும் பிசாசுக்கு பயந்துக்கிட்டு, இல்ல வேற எந்த ஒரு அடிமைத்தனத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. சுயாதனத்தின் கண்டு அழைத்திருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராகத்தான் இருக்கிறார். எனக்கு ஏன் இன்னைக்கு அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுறாங்க அப்படின்னா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு இருக்கு. ஏன்னா அவங்க போய் தலையை கொடுத்துட்டா எப்ப வேணாலும் நம்ம தலை அவன் கையில இருக்கிறதுனால அவன் கண்டிப்பா அடிமைப்படுத்துவான். இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல கிடந்தாங்க. அடிமைத்தனத்துல இருந்து அவங்கள நுகத்தடியை முறித்து அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்ப பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. பாவத்துக்கு நம்ம அடிமை இல்லை, நம்ம சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் அப்படின்னா பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள்